எப்படியும் வந்துருவாங்க. இன்னும் வரலையே நீ? அவங்க வந்துருவாங்க பொன்னி. நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? இல்ல, நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க தாம்பரத்தை தாண்டிட்டோம்னு சொன்னாங்க. அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அக்கா, தாம்பரத்தை தாண்டிட்டாங்கன்னா வராம எங்க போயிட போறாங்க? டிராஃபிக்கா இருக்கும், அதான் லேட் ஆகுதோ என்னமோ. ஷோ, கடவுளே. அப்பா கடவுளே. பவித்ரா, ஸ்வேதா, அப்பா உங்களை காணுமேனு எவ்வளவு பதட்டமா இருந்துச்சு தெரியுமா? வீடு வந்து சேர்ற வரைக்கும் உயிரே இல்லை. ஏன்பா, நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? இல்ல படிச்சவங்க தானேன்னு கேட்குறேன். வெளியூர் போனாக்கா வீட்டில் இருக்கவங்களோட டச்சில் இருக்குன்னு தெரியாத உங்களுக்கு? எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? மாறி மாறி எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? இப்படியா 4 பேரும் எடுக்காம இருப்பீங்க? நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? பவித்ரா, உனக்கு மட்டுமே நான் ஒரு 40-50 தடவை ஃபோன் பண்ணிருப்பேன். ஒரு வாட்டி கூட நீ எடுக்கல. சரி, ஃபோன் எடுக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் யாரையோ தேடுறீங்கன்னு சுப்பிரமணியன் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். என்ன பிரச்சனை அது? அது 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 வந்துப்பா, நான் அட்ரஸ் தான் விசாரிச்சேன். ஏண்டா ரொம்ப பதட்டமா இருந்த? யாரையோ காணன்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்களே. அது அத்தை, நாங்கள் முன்னாடி போயிட்டோம். இவன் தான் எங்களை மிஸ் பண்ணிட்டான். இவன் தான் எங்களை கொஞ்ச நேரம் தேடிட்டு இருந்தான். இல்லடா சந்துரு? ஆ ஆமா ஆமா அத்தை. என்னடா இது, இப்படியா பொறுப்பு இல்லாம நடந்துப்பீங்க? ஏற்கனவே ஸ்வேதா அம்மா ஃபோன் பண்ணி அவங்க ஏத்தன தீபம் திடீர்னு அணைஞ்சிருச்சுன்னு பதட்டப்பட்டாங்க. கரெக்டா நீங்க யாரையோ தேடிட்டு இருக்கிறதா எங்களுக்கு ஃபோன் கால் வருது. நாங்க ஃபோன் ட்ரை பண்ணாலும் நீங்க யாருமே எடுக்கல. அப்போ பதட்டப்படாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? இல்லம்மா, நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்ததுனால இதெல்லாம் யோசிக்காம இருந்துட்டோம்மா. சாரி. ஏமா, பசங்க அவங்க தான் ஜாலியா இருந்தாங்க, நீங்களாவது பொறுப்பா இருக்க வேண்டாமா? ஏன் ஸ்வேதா, நீ உன் அப்பா அம்மாவுக்கு செல்ல பொண்ணு தானே? உனக்கு கூடவா உங்க அப்பா அம்மா தேடுவாங்கன்னு தோணல? அது ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருந்தோம், போட்டிங் போனோம். அப்புறம் அங்கே ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, அங்கே எல்லாம் போனோம். அதான் மொபைலை கையில் வச்சுக்கலாம் ஆண்டி. சரி சரி, உள்ள வாங்க. உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. வாங்க. ஒரு நிமிஷம் ராஜாராம். ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டுக்கலாம். போனை எடுக்கலன்னு உடனே நம்ம என்னென்னவோ நினைக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் இல்லாம ஸ்வேதாவோட பூஜை ரூம்ல விளக்கு அணைஞ்சிருந்தது. ஏதோ திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு. அதான் பசங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போலாம். பொன்னி, நீ உள்ள போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. வரேன்.
ம், எல்லாரும் உள்ள போங்க. ம். ஏய் விடு பவித்ரா, நானே எடுத்துட்டு வரேன். என்ன பாக்குற? கையை வீசிட்டு போகாம ரூமுக்கு தூக்கிட்டு போ. அத அங்கேயே சொல்லிருக்க வேண்டியதானே? அதான் அங்க போட்டுட்டு வந்தா உடனே அம்மா சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அந்த நினைப்புல தானே பேசுற? ம், ஆமா. இப்ப கூட கூப்பிடலாம். ஆனா புள்ள மாறி ஒழுங்கா வந்திருக்கான்னு நம்புறாங்க. அதையே கெடுக்கணும். உன் பேக்க நீ எடுத்துட்டு வா. ம். என்ன இது? ஏன் இப்படி நிக்கிற? ஆ. ஆக மனசு முழுக்க என்ன பத்தின பயம் ரொம்பவே இருக்குல்ல? அப்படித்தானே? அது இருந்திருந்தா நான் எப்பவோ இந்த வீட்டை விட்டு ஓடி இருப்பேன். அப்போ உனக்கு எந்த பயமும் இல்ல. எப்படியும் இந்த வீட்டில் நிரந்தரமா இருக்கிறதுக்கு உண்டான எல்லா தைரியமும் உனக்கு இருக்கு. அப்படித்தானே? என்னை எதுக்குறதுக்கு இவ்ளோ தைரியம் இருக்கிறவ சந்துரு என் மேல சந்தேகப்பட்டு சண்டை போட வந்தப்போ அதை யூஸ் பண்ணிருக்கலாமே. அதை விட்டுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண என்ன காரணம்? என் மேல இருந்த பயம் தானே. பயத்துல சப்போர்ட் பண்ணி பேசுனா இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறிய சூர்யா. அப்புறம் வேற என்னவா? சப்போர்ட் பண்ணி பேசிட்டா நான் மனசு மாறிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன்ற பயம் இல்லாம இந்த வீட்ல பசக்குன்னு ஒட்டிக்கிட்டு உட்காந்துடலாம்ல. சரியா? எந்த காரணத்துக்காகவும் நான் பேசல. உன் மேல இன்னமும் எனக்குன்னு இருக்கிற நம்பிக்கை தான் அப்படி பேச வச்சது. நீதான் சூர்யா அடுத்தவங்களுக்காக நடிக்கணும். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மை. அதனால நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன் வசதியான வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு என் மேல மட்டும்தான் உனக்கு ஆத்திரம் வரும். வேற யாரையும் உன்னால நோகடிக்க முடியாது. என்ன உண்மையா காதலிச்ச சூர்யாவை பத்தி எனக்கு தெரியும். சூப்பர் பவித்ரா. ஃபர்ஸ்ட் மிஞ்சி பார்த்த, அப்புறம் கெஞ்சி பார்த்த, இப்போ இது ஒரு புது டெக்னிக். சூப்பர் சூப்பர். போ. வேஸ்ட் பவித்ரா, வேண்டாம். எந்த ஒரு புது டெக்னிக்கும் என் மனசை மாத்திடாது. உனக்கு அம்மா சப்போர்ட் முழுசா இருந்தாலும் நீ வீட்டை விட்டு வெளியே போறது 100% கன்ஃபார்ம்டு. ஸோ நீ அது வரைக்கும் ஃப்ரீயா இரு. ஹலோ, பார்க்கலாம். பக்குவப்படுவேன்னு இப்பவும் நம்புறேன். என்ன திடீர்னு ஜர்க் ஆகி நிக்கிற? அம்மா, அது அந்த ஹோட்டல் சர்வர் என்ன வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காமா. அப்படியா? அவன்தான் அங்க நிக்கிறான் பாரு. அப்படியா? ம், சரி சரி, அவன்கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வை, நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன். சரிம்மா. வா. ஹலோ சுரேஷ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, இவர்தான் மிஸ்டர் சுரேஷ். ரெஸ்டாரண்ட்ல ஒரு விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னல, அது இவர்தான். ஓ, சார் தானே அது? தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க பண்ணது என் பொண்ணுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப். தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். நான் கேட்ட விஷயம் என்னாச்சு? சார் என்ன கேட்டாரு பூஜா? ஒரு 20,000 ரூபாய் கேட்டாருமா. ஓ, அப்படியா? கொடுத்துடலாமே. பூஜா, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? என்கிட்ட ஒரு 10 இருக்குமா. என்கிட்டயும் ஒரு 10 இருக்கு. ரெண்டையும் சேர்த்தா 20. 20ஐயும் மொத்தமா கொடுத்துடலாமா? என்ன சொல்ற? கொடுத்துடலாமா? சார், அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா,
எங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி. யாராவது எங்களை அப்படியே நோட்டம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நாங்க எதுவுமே வெளிப்படையா செய்ய முடியாது. அதனால நாம ஒன்று செய்வோம். தனியா அதோ அந்த மறைவான இடத்துக்கு போவோம். அங்க 20 கொடுத்துடுறோம். நீங்க வாங்கிட்டு போயிடுங்க. ஓ எஸ், நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போறேன். சரி போங்க சார். வாங்க. வாங்க சார். வாங்க வரோம் வரோம். வாமா. ஆண்டவா, வாங்க வாங்க, கொடுங்க 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 கொடுங்க. கொடுத்துடுறோங்க. ஆ. கொடுத்துடலாமா பூஜா? கொடுத்துடலாமா? கொடுங்க. ஆ. நல்ல அடிமா. ஏய், உண்மையில பண்ற நல்லா கொல்லுமா. எட்ரி அந்த கல்லை. நில்றா. எட்ரி அந்த கல்லை. டேய். ஐயோ ஐயோ. ஐயோ அம்மா, சந்துருமா. ஏய், நீ அந்த ஹோட்டல் சர்வர் தானே? ஆமா சார். நீ எதுக்கு இப்படி தலை தெரிச்சு ஓடி வர? சார், கும்பிட போன தெய்வம் குறுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு சார். நீங்க என்ன மன்னிச்சிடுங்க சார். ஏய், நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? அன்னைக்கு பூஜான்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணு தான் மாத்திரையை கலந்தாலான்னு நீங்க கேட்டீங்களே சார். ஆ, அதான் இல்லைன்னு சொல்லிட்டியா, அப்புறம் என்ன? அன்னைக்கு பொய் சொல்லிட்டேன் சார். சார், அந்த பொண்ணு தான் சார் டேப்லெட் கலக்க சொல்லுச்சு. அட பாவி, இதையாண்டா என்கிட்ட அன்னைக்கே சொல்ல? சார், அந்த பொண்ணு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு சார். இன்னைக்கு பணம் தரேன் வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்னை கூட்டிட்டு போய் என்னை மொத்திட்டாங்க சார். அவங்க கிட்ட அடி வாங்காம இருக்கத்தான் தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன் சார். சரி, இப்ப எங்க இருக்காங்க அவங்க? சார், அந்த செட்டுக்கு பின்னாடி தான் சார் இருக்காங்க. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அம்மா, சந்துரு தேடி வந்துட போறாமா. சரி சரி, நீ விடு, நான் பாத்துக்கிறேன். நீ அதெல்லாம் கொடு. நீ இங்கே இரு. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பக்கம் ஒரு அம்மாவும் பொண்ணும் போனதை பாத்தீங்களா? அவங்க அதோ அந்த பக்கம் போனாங்க. இந்த பக்கமா? அந்த பக்கம் தான். ஓகே, தேங்க்யூ. எங்க போயிருப்பா? எப்படியும் என் கையில சிக்கதானே செய்வா. அப்பா அவளை கவனிச்சுக்கிறேன். அம்மா, சந்துருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. சரி சரி, இனி அவன் என்ன நம்பவே மாட்டான். ஏய் பூஜா, நேத்து வரைக்கும் நாம கஷ்டப்படுறவங்க. சந்துருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பணக்கார வாழ்க்கைக்குள்ள போலான் தான் நீயும் அவனை ஃபாலோ பண்ண. இப்ப நமக்கு நம்ம பணமே 200 கோடி ரூபாய் வரப்போகுதுடி. அப்புறம் இவன் எதுக்கு? இன்னும் பெரிய பெரிய பணக்காரன் எல்லாம் உன் காலில் வந்து விழுவானுங்க. சந்துரு எனக்கு வேணுமா? அண்ணே, மாத்திரை சாப்பிட்றீங்களா? கொடுமா. என்ன பண்ணி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாண்ணே, நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க புதுசா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறாங்களாம். ஓ, அதுல நானும் ஒரு போர்டு மெம்பர்னு. ஓ, சொல்ல போனா நீங்க தான் என் இன்ஸ்பிரேஷன். உங்க பேரை தான் நான் என் ட்ரஸ்ட்டுக்கு வைக்க போறேன்னு சொல்றாங்க. நான் தான் அதெல்லாம் ஒண்ணு வேணா, சாமி பேர்லயே வைங்க போதும்னு சொல்லிட்டேன். நாளைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. நானும் போய் சைன் பண்ண வேண்டியிருக்கு. பொன்னி, இது சரியா வருமாமா? ஏன்னா அவங்க நம்ம ட்ரஸ்டையும் பார்த்துக்கிட்டு அவங்களும் சொந்தமா ஒரு ட்ரஸ்ட்டை நடத்துறதுங்கிறது சரியா வருமாமா? ஐயோ அண்ணன், இதுல என்ன இருக்கு? நம்ம ட்ரஸ்ட்ல நான் வேலை செய்யும் போதே வாரத்துக்கு ஒரு தடவை தான் போய் சைன் பண்ணிட்டு வருவேன். வாரம் முழுக்க சும்மா தானே இருக்க போறாங்க.
இன்னொரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அவங்க நல்லது பண்றது நமக்கு சந்தோஷம் தானே. எப்படியோ உன் மூலமா இன்னும் கொஞ்சம் பேருக்கு நல்ல காரியம் நடக்கிறதுங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். சரி, அந்த வள்ளியோட நான் பேசணும்னு சொன்னேனே பொன்னி. ஐயோ, இதோ இப்பவே ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். ஏய் பொன்னிடி, அட்டென்ட் பண்ணி பேசுமா. வள்ளி, நாளைக்கு தானே ரெஜிஸ்ட்ரேஷன்? எத்தனை மணிக்கு? ஒரு 10:30 மணிக்கு அங்க இருக்கிற மாதிரி வந்துட்டா ஓகே. ஓகே வள்ளி. விநாயக அண்ணன்கிட்டயும் சொன்னேன், அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஓ அப்படியா மேடம், ரொம்ப தேங்க்ஸ். அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு வள்ளி. ஒரு நிமிஷம். இந்தாங்கண்ணே, பேசுங்க. ஹலோ. வள்ளியா, நல்லா இருக்கியாம்மா? ஹலோ வள்ளி, கேக்குதா? கேக்குதாமா? மா, ஹலோ. பூஜா, அந்த விநாயகம் லைன்ல இருக்காண்டி, என்கிட்ட பேசணுமா? என்ன பண்றது? அம்மா போனை கொடு, என்கிட்ட கொடுமா. என்னாச்சுன்னு? ஹலோ அண்ணே, சொல்லுங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கேம்மா. நான் நேத்தே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சேம்மா, ஆனா எதிர்பாராத விதமா வர முடியாம போயிடுச்சு. பரவாயில்லண்ணே, அதுக்கு என்ன, இன்னொரு நாள் பாத்துக்கலாண்ணே. பொன்னி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நீயும் தனிப்பட்ட முறையில நிறைய உதவி பண்ணிருக்கியாமே. உதவின்னு யாரு கேட்டு வந்தாலும் இல்லன்னு சொல்லாம என்னால முடிஞ்சது ஏதோ பண்றேனே. சில சமயம் என் கையில இருக்கிற பணத்தை வச்சு பண்றேன், சில சமயம் உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட இருந்து வாங்கி பண்றேன். ரொம்ப நல்லதுமா. கொடுக்கற மனசு தெய்வத்துக்கு சமம்மா. நீ பண்ற தர்மம் எல்லாம் உன் குடும்பத்தை காப்பாத்தும்மா. நன்றிண்ணே. நீயும் தனியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறியாமே? ஆமாண்ணே, பொன்னி மேடம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். சரிம்மா, பார்த்து கவனமா பண்ணுங்க. ஓகேயா? வாழ்த்துக்கள். சரிண்ணே. போனை பொன்னிக்கிட்ட கொடுக்குறேன். பொன்னி பேசுறாங்க. வள்ளி. மேடம் சொல்லுங்க மேடம். சரி, அப்ப நாளை காலையில ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்துடுறேன், அங்க பார்க்கலாம். சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே, பாய். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. பரவாயில்ல, கலக்கிட்டேன். நானே ஒரு நிமிஷம் மாட்டிக்கிட்டேன்னு தான் நினைச்சேன். ஐயோ, என்ன ஸ்பான்டேனியஸ் தாட்ரி. பரவாயில்ல, தேறிட்டேன். எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதாம்மா. ஓ, எனக்கு இப்பவே பிரகாசமான ஒரு ஒளிமயமான வாழ்க்கை கண்ணுல தெரியுதுடி. நான், உன் அப்பா, உன் அக்கா, நீ எல்லாருமே பெரிய பங்களா, காஸ்ட்லியான கார், நல்ல வசதியோட ஓஹோன்னு வாழ போறோம்னு என் கண்ணு முன்னாடி இப்பவே தெரியுதுடி. நிச்சயமா நல்லா இருப்போமா. நீயே பின்வாங்கினாலும் அப்படி ஒரு வாழ்க்கைய பார்க்காம நானும் ஓய போறதில்ல. பவித்ரா, சொல்லு, எதுக்கு வர சொன்ன? நம்மள சுத்தி என்ன நடக்குது சந்துரு? நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் தானே ஏற்காடு போனோம். எதுக்கு நமக்கு திடீர்னு இப்படி ஒரு ஆபத்து வந்துச்சு? அதான் எனக்கும் புரியல பவித்ரா. ஸ்வேதாவை நாங்க எப்படி ஒரு இடத்துல பார்த்தோம் தெரியுமா? எப்படி சந்துரு இப்படி ஒரு ஆபத்து நம்மள நோக்கி திடீர்னு வர முடியும்? இதுக்கு முன்னாடி நானும் இப்படி ஒரு விஷயத்த சந்திச்சதே இல்லை பவித்ரா. நானும் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. சந்துரு, நாம வந்த உடனே இந்த விஷயத்த பெரியவங்க கிட்ட சொல்லிருக்கணும். அவங்களை இப்ப வருத்தப்பட வைக்க வேண்டாம்னு நாம சொல்லல. ஆனா நாம எவ்வளவு பெரிய ஆபத்தோட விளையாடிட்டு இருக்கோம் தெரியுமா சந்துரு? ஏற்காடு வரைக்கும் நம்மள துரத்திட்டு வந்த ரவுடிங்க நாளைக்கு மறுபடியும் சென்னைக்கு வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க நம்ம ஸ்வேதாக்கு வச்ச குறி ஒருத்தருக்கா இல்ல இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமா?
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்துரு. பவித்ரா, நீ ஒன்றும் பயப்படாத. நானும் தீவிரமாக யோசிக்கிறேன். இந்த ஆபத்து எங்கேருந்து துரத்தி வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் யோசிச்ச வரைக்கும் யாரோ தற்செயலா ஏற்காட்டுக்கு வந்து ஸ்வேதாவை கடத்தல சந்துரு. நமக்கு வேண்டாதவங்க யாரோ தான் அடியாட்களை அனுப்பி வச்சிருக்காங்க. நாம எங்க போறோம், எங்க தங்கியிருக்கோன்னு எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க துரத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க வேற யாருக்கும் வேண்டாதவங்க இல்ல, ரொம்ப பர்டிகுலரா உனக்கு வேண்டாதவங்க தான். அவங்க உன்னை பிடிக்காதவங்களா இருக்கணும், இல்லனா ஸ்வேதாவை பிடிக்காதவங்களா இருக்கணும், இல்லனா நீயும் ஸ்வேதாவும் சேர்ந்து வாழ்றது பிடிக்காதவங்களா இருக்கணும். அவங்க உன்னை ரொம்ப நேசிக்கிறவங்களா கூட இருக்கலாம். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உன் பொறுப்பு சந்துரு. ஆபத்து முடிஞ்சிருச்சுன்னு நீ கேர்லெஸ்ஸா இருந்துடாத.